வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா சார், ஒரு வீடு சார் இது. அதாவது வீடுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா குடோன், ஃபுல்லாக குடோன். 20க்கு 60 சார் பிளாட்டு சைஸு. பக்கா அப்ரூவ்டு வாங்கிக்கிறாங்க, பிபிஎல் அப்ரூவ்டு வாங்கி தான் கட்டிக்கிறாங்க. 20க்கு 60 குடோனு கீழே, மேலே வந்து வீடு சார். 2 பெட்ரூம் போட்டு கிரானைட்டில். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, இந்த இடம் வந்து மூலக்குளம் இருக்குது இல்லைங்களா, மூலக்குளத்தை நம்ம வில்லியனூர் நோக்கி போகிறோம். அப்போ கருப்பட்டி காஃபி இருக்குங்க. அதை தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே ரைட்டில் கொஞ்சம் பெண்டு ஒன்று வரும். அதை அந்த பெண்டை தாண்டின உடனே தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களா, பத்மாவதி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆதித்யா கூட ஒரு ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கும். அதுக்கு முன்னாடி லெஃப்டில் தான் சார் இந்த இடம் இருக்குது. ஓகே சார். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விலை வந்து 95 லட்சம் சொல்கிறார் சார். இப்போ இவர் வாடகை விட்டு வச்சுக்கிறாருங்க, கீழேயும் மேலேயும் வாடகை விட்டு வச்சுக்கிறாரு. 17,000 வாடகை விட்டுக்கிறாருங்க, கீழேயும் மேலேயும். ஃப்ரெண்டுக்குன்ட்டு அவர் ஃப்ரெண்டு யாரோ கீழே வந்து மிஷினரிலாம் இறக்கி வச்சுக்கிறாருங்க. ஆனால் ஃபிட் பண்ணல. ஒரு 40 லட்ச ரூபா மிஷின் உள்ளே இருக்குது, எடுத்தாந்து வச்சாங்க, அப்படியே தான் இருக்குது. ஆனால் வாடகை கொடுத்துனுக்குறாங்க. எனக்கு நான் ஃப்ரெண்டுன்ட்டு விட்டேன். நீங்கள் வேறு எதனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு மேலே வாடகை விடலாம், கீழே ஃபுல்லாக கூட மேலே வீடு அப்படின்னாரு. ரோட்லேருந்து பக்கம்தான் சார், நடக்கிற தூரம் தான் வீடு. இந்த மெயின் ரோட்லேருந்து விழுப்புரம் ரோட்டு வில்லியனூர் ரோட்லேருந்து பின்னாடி அப்படியே பக்கத்து இடம் மாரி வரும். மெயின் ரோட்டில் டச் வராத பின்னாடி வரும் இந்த இடம். உள்ளலாம் கிடையாது, நடக்கிற தூரம். அதாவது போத்தீஸ் துணி கடையிலேருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு தூரங்களா, அது இவ்வளோ தூரம் தான் வரும், பக்கம் தான், நடக்கிறது தான். ஓகே சார். இந்த வீடு தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாங்க. அண்ட் அப்ரூவ்டெலாம் வாங்கிக்கிறார். இந்த இடம் வந்து கிரானைட்டு, ஃபுல்லாக கிரானைட்டு போட்டு கட்டிக்கிறார். ஓகே சார். இந்த வீடு தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள் சார். இது ஓகே, நன்றி, வணக்கம்.